எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். ஹாப்பி நியூ இயர், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருடம் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில மிகச் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கவும். இந்த புது வருஷத்துல இங்கிலீஷ் நியூ இயரா இருக்கட்டும், தமிழ் நியூ இயரா இருக்கட்டும், நம்ம என்ன செய்யறோம்? போய் சுவாமி கும்பிட்டு வரோம், கோயிலுக்கு போயிட்டு வரோம், சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். அடுத்தது என்னங்க? ஒரு உறுதிமொழி எடுப்போம். இந்த வருஷத்துல, இந்த புது வருஷத்துல அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, விடுறேன், நெகட்டிவ பழையன கழிதல், விடுறேன் அப்படிங்கிறதுல இருந்து உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க போறேன், நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய வேலை செய்யணும், புதுசு புதுசா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிற வரைக்கும் நிறைய நாம என்ன செய்யறோம்? உறுதிமொழி எடுக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு உறுதிமொழி என்ன இருக்கும்? எல்லாரும் ஒரு ஹெல்த் நோக்கிய கோல் செட்டா இருக்கும், ஆரோக்கியத்தை நோக்கிய ஒரு புது பயணம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல இனிமேல் டெய்லி வாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும். இந்த புது வருஷம் பிறந்தாலே பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் ஜிம் எல்லாம் பார்க்கிங் விடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு கூட்டமா இருக்கும். ஒரு 10 நாள்ல திருப்பியும் இடம்லாம் ஃப்ரீ ஆயிடும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம மக்களுக்கு இருக்கிறது இல்ல. ஒரு தொடர்ந்து ஒரு விஷயத்த நாம செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நாம அடைய முடியும். ஆரோக்கியத்தை நோக்கிய பயணமும் அப்படிதான் இருக்கணும். அது ஒரு தொடர்ந்த பயணம், ஒரு நாளைக்கான பயணம் கிடையாது. ஆரோக்கியங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலா நேற்று நைட்டு எமர்ஜென்சியா எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை சென்னையில இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. போய் பார்க்கும் நைட்டு ஸ்டே பண்ணி பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். ஆனா பார்க்கும்போது, இதை நான் ஏற்கனவே ஒரு சில முறையும் பதிய வச்சிருக்கேன், மனிதர்கள் போகக்கூடாத இடம் அப்படிங்கிறது ஒரு சிலது இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, இங்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா ரொம்ப முக்கியமான இடம், அதுல நம்பர் 1 டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற இடம் எது தெரியுமா? ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலுக்கு தயவு செஞ்சு பார்வையாளராக கூட போகக்கூடாது. அவ்வளவு மன வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஐசியூல ஒரு 15 பெட் இருக்கு. அந்த 15ல வயதானவர்கள் சில பேர் இருக்காங்க. ஆனா வயது குறைந்த, ஆக்சுவலி 23 வயது நபரையும் பார்த்தேன், 30 35 வயது நபரையும் பார்த்தேன். 40 வயதுக்குட்பட்ட நபர்களே கிட்டத்தட்ட 40% மேல இருந்தாங்க. 40ல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, மீதி இருக்கிற ஒரு 40%, ஒரு 10ல இருந்து 20% தான் வயதானவர்கள் இருந்தாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு வயதாகும் தன்மை கம்மியாயிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நிறுவனர் திரு பழனிசாமி சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல டிஸ்கஸ் பண்ணும். இப்ப இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பார்க்கும் மருத்துவர்கள்லாம் ஏதோ ஒரு விதத்துல ஆரோக்கிய குறைபாட்டோட இருக்காங்க, வயதான தன்மையோட இருக்காங்க, தலையெல்லாம் முடியெல்லாம் கொட்டி போய் உடல் பெருத்து ஒபிசிட்டி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப சொல்லும்போது நான் சொன்னேன், ஆமாங்க, அவங்க நாம எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மெழுகு மாதிரி உருகிட்டு இருக்காங்க. மக்களோட, சாதாரண மக்களோட வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது என்னங்க? கிட்டத்தட்ட 70 வயது, 69ல இருந்து 71 வயது. மருத்துவர்கள் சராசரி வாழ்நாள் காலம், இந்திய மருத்துவர்களோட வாழ்நாள் அப்படிங்கிறது 59 வயது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க யாரோட பழகுறாங்கன்னா நோயாளிகளோட பழகுறாங்க, உடம்பு பாதிக்கப்பட்டவர்களோட, ஆரோக்கிய குறைபாட்டோட இருக்கிறவங்களோட பழகுறாங்க. நம்ம கூட சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம், பழகிறது நல்லவங்களோட பழகுப்பா, நீ இருக்கிற என்விரான்மெண்ட் தான் உன்னை உயர்த்தும் அப்படின்ட்டு. நாம யாரோட பழகணும் அப்படின்னா, ஆரோக்கியம் சார்ந்த, ஆரோக்கியம் இருக்கிற நபர்களோட பழகணும். ஆக்சுவலி நடுப்புற எனக்கு ஒரு 10 15 வருடத்திற்கு முன்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். 10 வருஷம் முன்னாடி, 2017 நினைக்கிறேன், ஒரு 8 9 வருஷம் ஆச்சா. ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கோம், பயங்கர ஸ்ட்ரெஸ்.
ஹார்ட் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, ஹார்ட் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சது. டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மறுநாள் காலையில செக் பாஸ் பண்ணணும். ஒரு தொழில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருந்தேன். அதோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது பீக். அதனால என்ன ஆச்சுன்னா இதயம் பாதிப்பு அடைஞ்சதுங்கிறது புரிஞ்சது. மாடிப்படி ஏறும் போதெல்லாம் மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு, மூச்சு வாங்குறது, ஒரு மாதிரி லேப்டாப்னு வேகமா அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது நான் ஒரு விஷயத்த சூஸ் பண்ணேன். ஆரோக்கியமான மனிதர்களோட நாம ஒண்ணு சேரணும், அந்த ஒரு அசோசியேஷன்ல நாம இருக்கணும் அப்படின்ட்டு சென்னை ட்ரெக்கிங் கிளப் அப்படின்னு ஒண்ணு உண்டு. முன்னாடி மலை ஏற்றம் பயிற்சி பண்ணுவாங்க. வாரத்துல ஒரு முறை வேற வேற டீம் ஏதாவது ஒரு மலையில ஏறுறதுக்கு போவாங்க. அதுல மாதத்திற்கு 2 முறை நான் வந்து ஏதாவது ஒரு மலையேற்ற குழுவோட ஜாயின் பண்ணிப்பேன். அதை தவிர அதுல நான் முன்னாடி மாரத்தான்லாம் ஓடி இருக்கேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ட்ரையத்லான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓட ஆரம்பிச்சேன். அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் இருக்கும், அடுத்தது சைக்கிளிங் இருக்கும், 3வதா ரன்னிங். இந்த பயிற்சியில போனதுக்கு அப்புறம் 1 வருடம் கழிச்சு என்னோட இதயம் ரொம்ப ஸ்ட்ராங்கானதை ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி அதுக்கு முதல் வருஷம் ஒரு ட்ரிப்பு எங்க ஃபேமிலி டாக்டர் ராமநாதபுரத்துல ஒரு டாக்டர் அங்க போகும்போது என் ஒய்ஃப் சொல்லி அனுப்பிச்சாங்க, இப்போ ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுறாரு, என்னன்னு பாருங்க, இதயம் சம்பந்தமா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவரே சொல்றாரு, அவருக்கே தெரியுது, ஆனா கவனிச்சுக்க மாட்டேங்கிறாரு, தொழில கவனமா இருக்காரு, அவரை பாத்துக்கிறாரு அப்படின்ட்டு ஃபேமிலி டாக்டர் இன்னொரு எங்க குடும்ப டாக்டர் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி பார்க்கும்போது இசிஜி பார்க்குறாங்க, வேரியேஷன் இருக்கு. சார் நாளைக்கு காலையில டிஎம்டி இதுவும் பார்த்துருவோம், எக்கோவும் பார்த்துருவோம் அப்படின்னு உடனே எனக்கு மறுநாள் காலையில ஒரு செக் பாஸ் பண்ண அஜித்தா வேலை இருக்குன்னு நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். காரணம் என்னன்னா நம்மள ஒரு சீல் குத்தி உட்காத்தி வச்சிருவாங்க, நோயாளிங்கிற சீல் குத்தி உட்காத்தி வச்சிருவாங்க. ஆனா நான் ஒரு முடிவு எடுத்தேன், நாம சரியாகணும் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன செஞ்சேன்னா ஓட்டப்பயிற்சி, காலையில வாக்கிங், ஜாகிங் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உடற்பயிற்சி இம்ப்ரூவ் பண்ணி ட்ரெக்கிங்லாம் போக ஆரம்பிச்சேன். இந்த ஒரு வருஷத்துல உடலை பலப்படுத்திட்டு ஒரு வருஷம் கழிச்சு அங்க போகும்போது, போன ட்ரிப்பே எஸ்கேப் ஆயிட்டப்பா, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியாலஜிஸ்ட நைட்டு 10:30 மணிக்கு அவர் ஸ்பெசிஃபிக்கா அவரோட மூடின கிளினிக்கை திறந்து எடுக்க சொல்லி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த டாக்டர் சொன்ன விஷயம், கடந்த 5 வருடங்களில் நான் பார்த்த மிக ஆரோக்கியமான நபர் நீங்கள் தான் அப்படின்னு என்ன சொன்னார். ஆக்சுவலி டிஎம்டிக்கும் எக்கோவுக்கும் பே பண்ணியிருந்தேன். எக்கோ வந்து காசு வேண்டாம், ஃப்ரீயா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நான் இதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதுவும் ஃப்ரீயா கிடைக்காது. நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், கொடுத்தாதான் கிடைக்கும். இன்னைக்கு நாம என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த புது வருஷத்துல நீங்க ஒரு விஷயத்துக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருங்க. ஒண்ணு நேரம், டெய்லி வாக்கிங் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், சரியான சத்தான உணவு எடுத்துக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும், மனசை அமைதியா வச்சுக்கணும். கரெக்டுங்களா? இதே மாதிரி இந்த 4 பில்லர், சரியான ஓய்வு, சரியான மனநிலை, சத்தான உணவு, உடற்பயிற்சி, இந்த 4ம் உங்க ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கியமான முதலீடா நீங்க உங்க நேரத்தையும் பணத்தையும் அதில் கண்டிப்பா முதலீடு செய்யணும். அதுல இன்னைக்கு நாம என்ன மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சத்து மிக்க உணவு, ஃபுட் சப்ளிமெண்ட் பார்க்க போறோம். இதற்காக கொஞ்சம் செலவு பண்ணணும். உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு டேக்லைன், ஒரு ஃபைனான்சியல் நிறுவனத்தோட டேக்லைன். உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனா நான் என்ன சொல்றேன், உங்களோட முதல் செலவு ஆரோக்கியத்திற்கான முதலீடாக இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னோட வெர்ஷனா நீங்க வச்சுக்கோங்க. என்னங்க, உங்களுடைய முதல் செலவு ஆரோக்கியத்திற்கான முதலீடாக இருக்கட்டும். அதுல எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முன்னணி விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செஷன் முடியும் போது நீங்க ஏன் எலிக்சர் மிக்ஸ்ல உங்க ஆரோக்கியத்துக்காக முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏன் நம்முடைய இவ்வளவு உடல் பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? மாடர்ன் லைஃப் வெர்சஸ் நேச்சுரல் லைஃப். நம்ம மூதாதையர்கள், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இருந்ததுக்கும் நாம இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவால அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அதாவது வீட்டுல பாட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க செய்யற வேலைய மேபி ஒரு 70 வயசு 80 வயசுல இருக்கிற அந்த பாட்டி செய்யற வேலைய
இந்த 45-50 வயது இருக்கிற அம்மாவால செய்ய முடியல. இந்த 45 வயது 50 வயது அம்மா செய்யக்கூடிய வேலைய அவங்க 25 வயது 30 வயது மகளால செய்ய முடியல. அடுத்த ஜெனரேஷன் போயிடலாம். இந்த ஸ்கூல் போயிட்டு வந்து பசங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னா, அம்மா என்னால முடியலம்மா, டயர்டா இருக்கும்மா அப்படின்னு பேக்கை தூக்கி போட்டு காலெல்லாம் வலிக்குதும்மா அப்படின்னு சொல்றது கேட்கணும். ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் நம்ம லைஃப் டீஜெனரேஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப இங்க நாம ஒரு யூட்டர்ன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். யூட்டர்ன் என்னங்க? திருப்பி நம்ம தாத்தா என்ன ஆரோக்கியத்துல இருந்தாரோ அந்த ஆரோக்கியத்துக்கு, நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை, நம்ம தாத்தாவோட பாட்டியோட வாழ்க்கை என்ன இருந்தது? இயற்கையான சூழ்நிலைக்கு அருகில் இருந்தாங்க. பைபாஸ்க்கு பக்கத்துல ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல இல்ல. அடுத்தது என்ன? நம்ம வீடு சிக்னல்லாம் நல்லா இருக்குங்க எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பக்கத்திலேயே செல்போன் டவர் இருக்கும். அந்த செல்போன் டவரோட ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹை. அங்கே இருந்து வர்றது போதாது அப்படின்ட்டு நம்ம நம்ம வீட்லயும் வைஃபை, இப்ப எனக்கு முன்னாடி வைஃபை இருக்கு. வைஃபை வச்சுட்டு அந்த ரேடியேஷன் சூழ்நிலையிலே இருக்கும். இப்ப முன்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு மொபைல் இருக்கு. இது மூலமாவும் நிறைய ரேடியேஷன் நாம இருக்கும். இந்த ரேடியேஷன் இருக்கிற சூழல்ல தான் இருக்கும். இயற்கையான சூழல் இல்லை. ஆக்சுவலி அந்த முன்னாடி சொன்னல ட்ரெக்கிங் போகணும். மாசத்துக்கு 2 முறை காட்டுப்பகுதி அருவிகள்ல போகும்போது அவ்வளவு ஆனந்தமான இருக்கும். அது செகண்ட் ஹோம்னு நாங்க சொல்லுவோம் எங்க ட்ரெக்கிங் கிளப்ல. வி ஆர் இன் அவர் ஹோம், திஸ் இஸ் அவர் செகண்ட் ஹோம் அப்படிம்போம் காட்டுல இருக்கும்போது. அடுத்தது உணவு, கெமிக்கல் இல்லாத உணவு. முன்னாடி எல்லாம் என்ன, இயற்கை உரம் போட்டதா இருக்கும், இயற்கையா உணவு இருக்கும். முன்னாடி எல்லாம் என்ன அப்படின்னா, பூச்சிக்கொல்லி விஷங்கள் இல்லாத உணவு சாப்பிட்டோம். கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பூச்சிகளை பூச்சிகளாலேயே கூட கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இயற்கையான சூழ்நிலை இருக்கும். அந்த பறவைகள்லாம் வரும், அது பூச்சிகளை சாப்பிடும். அதே மாதிரி ஒரு கெமிக்கல் இல்லாத உணவு, இதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத உணவு, ஆர்டிபிஷியல் கலர் கலர் அப்படியே கலர் கலகலகா அப்படி எம்ஜிஆர் மாதிரி கலரா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி உணவு. இப்ப அந்த சிக்கன்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெட் கலர்ல ஒரு வித்தியாசமான ஒரு பார்க்கறதுக்கு அருமையா இருக்கிற கலர்ல இருக்கணும். நம்ம கறிகாய் அதான் பளபளன்னு இருக்கிறது வாங்கணும் அப்படின்னு பார்க்கணும். பார்ப்பது வேறு, உள்ள இருக்கிறது வேறு. ருசியா இருக்கிறது வேற, ஆரோக்கியமா இருக்கிறது வேற. நாம் என்ன செய்யறோம்? பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற உணவுகளையும் ருசியா இருக்கிற உணவுகளும் வேணும் அப்படின்ட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோம். அதே மாதிரி சைக்கிள்ல தான். இப்ப நான் எங்க அப்பாலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கிட்டத்தட்ட எங்க வீட்ல இருந்து அப்பாவோட ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல 5 கிலோமீட்டர் இருக்கும். சைக்கிள்ல தான் போவாங்க. நானும் சின்ன வயசுல நடந்துதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன், சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு பசங்க வந்து சைக்கிள்ல கூட சில பேர் போறாங்க. நடந்து ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பழக்கம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். எல்லாம் ஸ்கூல் வேன், ஸ்கூல் ஆட்டோ அப்படின்ட்டு அதுல அனுப்பிச்சாதான் ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி கூட ஆயிப்போச்சு. உடல் உழைப்புங்கிறது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிம்பாங்க. நம்ம சின்ன வயசுல அவங்களுக்கு பழக்காத சில விஷயங்கள் இப்ப கடைக்கு போட்டோம் அப்படின்னா உடனே ஒரு வண்டி எடுத்துட்டு போறது. ஒரு 300-200 மீட்டர் இருக்கிற கடைக்கு கூட வண்டி எடுத்துட்டு தான் போறது அப்படிங்கிற மாதிரி. 2 விஷயம். ஒண்ணு உடல் உழைப்பு இல்ல, இன்னொன்னு நேரத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் எங்க போய் மிச்சமாகுது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் போய் அந்த சேமிக்கிறதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. டாக்டர் பக்தவச்சலம் சொல்லுவாங்க, இதே டாக்டர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவர் போகும்போது, சார் படியில வேண்டாங்க சார், லிஃப்டில் வாங்களேன், சீக்கிரமா மேல போயிடலாம் அப்படின்ட்டு அந்த லிஃப்ட் பாய் கூப்பிட்டு வரோம். சீக்கிரமா லிஃப்ட் எல்லாம் போனா நம்ம சீக்கிரமா மேல போயிடுவோம் அப்படிங்கிறதுனாலதான்ப்பா படியில போறேன் அப்படின்னு பாரு அவரு. என்ன அர்த்தங்க? லிஃப்ட்ல உடல் உழைப்பு இல்லாம லிஃப்ட்ல போற பழக்கம் இருந்ததுன்னா நாம டிக்கெட்டை வேகமா வாங்க வேண்டியதுதான். மாடி 3வது மாடி போறதுக்கு இப்ப லேட்டானா பரவாயில்ல, நான் மேல போறதுக்கும் லேட்டா போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உடல் உழைப்புங்கிறது இப்ப எல்லாருக்குமே அவசியம். மன அழுத்தம். இன்னைக்கு எது எடுத்தாலும் ஒரு கோபம் வருது பாருங்களேன். இன்னைக்கு டிராபிக்ல வந்துட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நைட்டு பயங்கர டயர்டு, நைட் எல்லாம் தூங்கல. வீட்டுக்கு வரும்போது மணி 1:30 மணி ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த லிங்க் கூட கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும், அதை கிரியேட் பண்ணி அனுப்புறதுக்கு. வரும்போது நான் இவ்வளவு டயர்டா வரேன்,
ஜென்ரலா நிதானமா வரேன். பக்கத்துல ஒரு பையன் அப்படி வேகமா வரான். வந்துட்டு நான் வண்டி நிக்கிறதுக்கு பக்கத்துல அப்படி என்ன ஓவர்டேக் பண்ணி எனக்கு ரைட்ல கொஞ்சம் முன்னாடி ஒரு வண்டி இருக்கு. இந்த கேப்ல வண்டியை போயிட்டு போறான். என் வண்டியெல்லாம் இடிச்சிட்டு போறான். ஆனா டென்ஷன் ஆகலாம். ஏன் நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பார்த்து தம்பி, பார்த்து 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 அவசரப்படாம நிதானமா போங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு என்ன, எல்லாருக்கும் சிட்டுன்னு ஒரு கோபம் வருது. அந்த மன அழுத்தத்திலே அந்த ஸ்விக்கி டெலிவரி கொடுக்கணும் போல இருக்க அந்த டயத்துக்குள்ள உயிரை பணி வச்சு ஓட்டுறாங்க. நீங்க நிறைய பேர் அதே மாதிரி பாக்குறோம். அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அந்த நிகழ்வை வந்து பர்சனலா எடுத்துக்கிறாங்க. அந்த பையனுக்கு என் மேல என்ன கோபம், எதுக்கு அவன் வந்து இடிச்சு என்ன தள்ளணும் எதுவும் அவசியம் இல்லை. பாவம் அந்த பையன் ஏதோ அவசரத்துல போனான். சரி பார்த்து போ தம்பி, பார்த்து போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். இந்த மனப்பான்மையை நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும். நல்ல தூக்கம், ரெஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம். அதுவும் குறிப்பா இரவுல சரியா தூங்கணும். நான் லேட்டா தூங்குறேன், 2 மணிக்கு தூங்கி நான் 8 மணிக்கு எழுந்துக்கிறேன், எல்லாம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தான் தூங்க சொல்றாங்க, நான் 2 மணிக்கு தூங்கி நான் 10 மணிக்கு எழுந்துக்கிறேன், அது வந்து சரியான தூக்கம் கிடையாது. முன் தூங்கி சீக்கிரமா வேணும், அது நல்ல தூக்கம். இதெல்லாம் இருக்கிறது நம்ம தாத்தா காலத்துல இதெல்லாம் இருந்தது. அவர்களோட உடல் நலம் பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ் கிடையாது, தைராய்டு கிடையாது, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் கிடையாது, கேன்சருங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஃபெர்டிலிட்டி இஷ்யூ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மலடிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டுமே தவிர ஆண் தன்மைக்கான மலட்டுத்தன்மைங்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது டிக்ஷனரியிலேயே. இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். எங்க வேணாலும் போவாங்க, எந்த தண்ணியை வேணாலும் குடிப்பாங்க, ஒன்றும் பண்ணாது, யாருக்கும் பயப்படுறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இப்படியா இருக்கு? எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட், கெமிக்கல் பேஸ்டு டயட், உட்கார்ந்த இடத்துலயே வேலை வாழ்க்கை முறை அப்படின்னு ஆயிப்போச்சு. மன அழுத்தம் எல்லாருக்குமே ஜாஸ்தி. வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தம், வேலைக்கு போறவங்களுக்கும் மன அழுத்தம், ஸ்கூலுக்கு போறவங்களுக்கும் மன அழுத்தம், ரிட்டையர்மெண்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தம். அது மாதிரி தூக்கம் கிடையாது. என்னைக்கு ஒரே ஒரு சேனல், ஒரே ஒரு நியூஸ் சேனல் இருந்ததோ வாழ்க்கை நல்லா இருந்தது. இன்னைக்கு டிவியை திறந்தா அதுவும் ஒரு அதிரடியான மியூசிக்கோட விதவிதமா ஒரு ஃபிளாஷ் நியூஸ் அப்படின்னு போட்டு நம்மளை வந்து அப்படியே சீட்டு நுண்ணில உட்காந்து ஐயோ ஐயோ அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க பாருங்க. நியூஸ்லயே நெகட்டிவா கொடுத்து 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 நம்ம மொபைல் போனுக்கும் சின்ன திரைக்கும் அடிமையாக்கி உட்காந்து வச்சிருக்காங்க. இதுல இன்னும் இப்ப அதிகம் வெப் சீரிஸ்லாம் போட்டு ஒரு சீரியல் எப்ப வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா எப்ப வேணாலும் அதை பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. 200 சீரியல், ஒரு சீரியல் கிட்டத்தட்ட 20 நிமிஷம், இன்னும் 1/2 மணி நேரமும் இருக்கும்னு நினைக்கிறேன். 200 அதே மாதிரி இத கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் மிக குறுகிய காலகட்டத்துல பார்த்தாராம். அவர் பார்க்கும்போது திடீர்னு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டே இருப்பாரு. பெட்ல படுத்துட்டு இருப்பாரு, மொபைல் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி அடிக்ட் ஆகி நிறைய நம்ம வாழ்க்கை முறையே மாத்திட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் என்ன, சினிமாவுக்கு போறதுனாலே ரொம்ப ரேரா இருக்கும். ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தா மாசத்துக்கு இல்ல, வருஷத்துக்கு 2-3 சினிமா போனாலே பெரிய விஷயமா இருக்கும் அப்பெல்லாம். இன்னொரு நபரை கேள்விப்பட்டிருக்கேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் முதல்ல சினிமாவே பார்த்தேன், அதுக்கு முன்னாடி சினிமாவே பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னவங்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன, வாழ்க்கை முறை சுலபமா இருக்கு, ஆனா நம்ம ஆரோக்கியம் ரொம்ப வீக்கா இருக்கு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு ஸ்லைடுக்குள்ள வராது. இன்னும் நிறைய பெருசா அந்த அடிஷனல் பேப்பர் அடிஷனல் பேப்பர் அடிஷனல் பேப்பர் அப்படின்னு வாங்குற மாதிரி தான் வைக்கணும். அப்படிதான் இருக்கு. முக்கிய பிரச்சனை என்னன்னா வாழ்க்கை மாறிவிட்டது, நம்ம வாழ்க்கை முறை மாறிவிட்டது. உடல் ஆக்சுவலா நம்ம உடல்ல மாறல, ஆனா உடலோட தன்மை மாறி போச்சு. காரணம் என்ன? மாடர்ன் லைஃப். மாடர்ன் மாடர்ன் சொல்லி நம்ம மாடர்ன் ஆயிட்டோம். இந்த ஸ்பைடர் மேன் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். முன்னாடி இருக்கிறது வந்து சேப்பு கலர் ஒரு உருவம் போட்ட அந்த யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஸ்பைடர் மேன் இருக்கும். அதுக்கடுத்து என்னங்க, வெனம் அப்படின்ட்டு கருப்பு கலர் போட்ட ஒரு இது இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த கருப்பு கலர் போட்ட ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்கும். நம்ம தன்மையே மாறி போச்சு. காரணம் என்ன? உணவுல இருக்கிற சத்து நமக்கு சரியான அளவு கிடைக்கல, சத்து பற்றாக்குறை, மண்ணோட தன்மையை மாறி போச்சு, மன அழுத்தம், நச்சுக்கள் இருக்கிற சூழ்நிலை, உணவு, காற்று, தண்ணி எல்லாமே.
ஆனா இந்த ஃபுட்டு மட்டுமே காரணம் கிடையாது, நம்ம மைண்ட் செட்டும் நிறைய இருக்கும். பழைய வாழ்க்கை முறை போக முடியுமா? முடியவே முடியாது. டைம் மிஷின் கிடையாது, டைம் டிராவல் மிஷின் கிடையாது. ஆனா உங்க உடம்புக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்க முடியும். அந்த பழைய வாழ்க்கை முறையை வாழலைனாலும் அதற்கு ஒத்தார் போல, அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்க முடியும் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கான. அதுக்கு என்ன இருக்கணும்? அது இயற்கையாகவும் இருக்கணும், சயின்டிபிக்கலி ப்ரூவனான ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்து கிடைக்குதா? கரிகாய் எங்கேயோ வளையுது, அது ஒரு மார்க்கெட்டுக்கு வரும். அங்கிருந்து நம்ம ஒரு கோயம்பேடு மார்க்கெட், அது மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு வரும். இப்போ கோயம்பேடுல இருந்து எங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு வரும். அங்கிருந்து எங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு வரும். கிச்சனுக்கு கூட வராது, ஃப்ரிட்ஜுக்கு வரும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வரும். அப்ப இத்தனை டைம்ல ஒரு நியூட்ரிஷன் ரிச் வெஜிடபிள் நமக்கு கிடைக்குதான்னு இல்லை. நீங்க கரியா பறிச்சு அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க சமைச்சீங்க அப்படின்னா அதுல இருக்கிற முழு நியூட்ரிஷன் ஒரு 50% கிடைக்கும். ஏன்னா சமைக்கும் போது பாதி போயிடுது. அப்ப இந்த நியூட்ரிஷன் கேப்லயும் நம்ம வாழ்றோமே, அதை எப்படி சரி பண்றது? அதற்காக தான் எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது என்ன? ஒரு இயற்கையான மூலப்பொருட்களால தயாரிக்கப்பட்டது, அறிவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட், ஒண்ணு சேர்ந்து பல்வேறு விதங்கள் சேர்ந்து அப்படியே பவர்ஃபுல்லா நமக்கு இருக்கு. இது ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும். இது எப்படி வேலை செய்யுது? இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? இதுல என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது? இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உள்ள போலாமா? எலிக்சர் மிக்ஸ் என்ன? இதுல கிட்டத்தட்ட ஒரு 12 இன்கிரீடியன்ட் இருக்கு. இது மருந்தா அப்படின்னா மருந்து கிடையாது. இது ஒரு சிகிச்சை அளிக்கவோ குணப்படுத்துறதுக்கான ஒரு டூல் கிடையாது. இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செஷன். இது வந்து ஒரு மெடிக்கல் செஷன் கிடையாது. இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். இட் இஸ் நாட் எ ட்ரக். ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னா நம்ம உணவுல இருக்கிற பற்றாக்குறை என்ன இருக்கோ அந்த பற்றாக்குறையை சரி பண்றதுக்கான ஒரு துணை உணவுப் பொருள். நீங்க ஏதாவது சீரியஸ் இல்னஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இதை கூட எடுத்துக்கலாம், உங்க டாக்டரோட அட்வைஸோட. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது, லாக்டேட்டிங் மதர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டட் பேஷண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே இதை யூஸ் பண்ணலாம்னாலும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா உங்க மருத்துவரை, உங்க ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்கள கன்சல்ட் பண்ணுங்க. இப்ப நாங்க சொல்ற விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். அங்க ஒருத்தருக்கு ரிசல்ட் கொடுக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கும் அதே ரிசல்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நாம கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் நாம அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை விட எக்ஸ்ட்ராவா சில பெனிஃபிட்டும் உங்களுக்கு வரலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இது ஆக்ட் பண்ணும். உங்க உடம்புக்குள்ள என்ன மாதிரி செல் ரிப்பேர் ரீஜெனரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம். இதுல இருக்கிற 12 இன்கிரீடியன்ஸ் என்ன? ட்ரிச்சிலியா காட்டிகுவா, இது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்கும் இருக்கும். செரோனா ரெப்பன்ஸ், ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கும் முடி ஆரோக்கியத்துக்கும் நல்லது. குக்குர்பிட்டா மஸ்டேட்டா, ப்ராஸ்டேட் கிட்னி ஹெல்த், இதுல அபரிமிதமான நுண்ணுட்ட சத்துக்கள் இருக்கு. பங்க்சர் வைன், இது வந்து டெஸ்டஸ்டோன் அண்ட் லிபிடோ என்ஹான்சர். ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், நமக்குள்ள இருக்கிற செல் லெவல்ல செல்லோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடியது, தோல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்தது எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், இது போன் ஸ்ட்ரென்த்துக்கும் பாலியல் ஆரோக்கியத்துக்கும் பெட்டர். கார்டிசெப்ஸ், இது எதுக்காக அப்படின்னா எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், என்டூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெவியா, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், இது இயற்கையான ஒரு இனிப்பு பொருள். பாசிஃப்ளோரா, மன ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். ஜவுட்டிகாபா, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு கொடுக்கும், இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, டைஜஸ்டிவ் கட் ஹெல்த்துக்கு நல்லது. பிளிகியா, இது எனர்ஜி என்ஹான்சர், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது. இது மாதிரி 12 பொருட்கள் இருக்கு. ஓகேவா? ஆனா இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணுது? இந்த 12 பொருட்களும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கிற நச்சுக்களை எடுக்குது. நச்சுக்கள் அப்படிங்கிறது திரவ ரூபத்துல இருக்கலாம், கொழுப்பு ரூபத்துல இருக்கலாம்,
திட ரூபத்துல இருக்கலாம். கிட்னி ஸ்டோன், கட்டி, ஏதாவது கொழுப்பு கட்டி மாதிரி, நீர் கட்டி மாதிரி, இதே மாதிரி எந்த விதமான ரத்த குழாய்கள் இருக்கிற கொழுப்பு படிமானம், எதே மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். உடம்புக்கு தேவையில்லாத ஆணி எல்லாத்தையுமே புடுங்குற வேலையை இது செய்யும். டீடாக்சிபிகேஷன் அதுக்கு பேர். அடுத்தது, நம்ம உடல்ல இயற்கையா ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்தம் இருக்கணும். அந்த ரத்தம் குவான்டிட்டியா மட்டும் இல்லாம குவாலிட்டியாவும் இருக்கணும். அதுல குவாலிட்டியா இருக்கணும்னு என்ன நடக்கணுங்க? அந்த ரத்தத்துல இருக்கிற சத்துக்கள், இப்ப ஹீமோகுளோபின்னு சொல்லுவோம், விட்டமின் இருக்கணும் அப்படிம்போம், கால்சியம் இருக்கணும், அது மாதிரி சத்துக்கள் இருக்கணும். அந்த சத்துக்கள் குறைபாடு இல்லாம, குறைவு இல்லாம இயற்கையா இருக்கிறதுக்கு, நல்ல குவாலிட்டியான ரத்தம் உருவாகிறதுக்கும், அந்த ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க நல்லா ஒவ்வொரு செல்லுக்கும் போறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி பாடியோட பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஹார்மோன்ஸ்களை சமநிலைப்படுத்துறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். மனதை அமைதிப்படுத்துறதுக்கு, ஹாப்பி ஹார்மோன் சுரந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மி ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா உங்க டிஷ்யூஸ்ல இருக்கிற ஏதாவது டேமேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு உங்க வீட்டுல ஒரு கிராக் விழுந்துருச்சு. இந்த கிராக் என்ன செய்வாங்க? பட்டி பார்த்து சரி பண்ணி உள்ள இருக்கிற அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம செல்லை ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட், புதுசா உருவாக்கும் தன்மையை நல்ல குவாலிட்டியா மாத்துறது பண்ணும். இதெல்லாம் பண்ணும்போது நிறைய நம்ம உடம்புல ஆரோக்கியம் மேம்படுது. இந்த 2 PDF பார்த்திருப்பீங்க. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இயற்கை மருத்துவ விஞ்ஞானிகளால் நீண்ட கால ஆய்வுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை பொக்கிஷம் எலிக்சன் மிக்ஸ். தாம்பத்திய குறைபாடா, ஹார்ட் அட்டாக் பயமா, பக்கவாதமா, சர்க்கரை நோயா, கர்ப்பப்பை கொலரா, இனி கவலை வேண்டவே வேண்டாம். வந்துவிட்டது 14 வருடங்களாக நிரூபிக்கப்பட்ட தெய்வீக மூலிகை பொருட்களின் ராஜா, கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ். சரிங்க, இவ்வளவு இதுல போட்டிருக்காங்களே, எப்படி பண்ணுது? இந்த 12 இன்கிரீடியன்ட்டும் எப்படி பண்ணுது? எந்தெந்த இவங்க சொல்றதுக்கு எது எது பெனிஃபிட்டா இருக்கு? இது ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. இதுல இருக்கிற ஜப்டிகாபா, ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், பிச்சிலியா கார்டிகோவா, கார்டிசெப்ஸ், இந்த 4 இன்கிரீடியன்ட்டும் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், அதை எலிமினேட் பண்ணணும். இந்த 4ம் சேர்ந்து இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன செய்யுது? ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நடுநிலையாக்கும், செல்லோட ஆயுளை நீடிக்கும், நரம்பு மண்டலத்தை சேதத்தில் இருந்து காக்கும், செல் ஆக்சிடேஷன்ல இருந்து குறைக்கும். ஒவ்வொரு செல்லும் அந்த பக்கத்துல ஏதாவது அதுல இருக்கிற நியூட்ரான் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்கிற நியூட்ரானை கடன் வாங்கிக்கும், எலக்ட்ரானை கடன் வாங்கிக்கும், புடுங்கிக்கும். அந்த விஷயம் தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க. அதை சரி பண்ணும் இதெல்லாம் சேர்ந்து. அடுத்தது, கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எப்படிங்க? குக்குர்பிட்டா மஸ்டர்டா நார்ச்சத்து நிறைய, ஃபைபர் அதிகமா இருக்கு, குடலோட சுவரை பலப்படுத்தும். பிளிகியா டைஜஸ்டிவ், இந்த டைஜஸ்டிவ் என்சைம் அப்படிங்கக்கூடிய அந்த வயிற்றுல சுரக்கக்கூடிய அமிலங்களை தூண்டிவிடும், வயிற்று எரிச்சலை குறைக்கும். ஸ்டிவியா ரெபுடியானா, சீனி துளசி, உடம்புல நுண்ணிய கிருமிகள் இருக்கும், நுண்கிருமிகள், பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு இருக்கு. ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சில நல்ல பாக்டீரியா தான் உடம்புல அந்த உணவோட நொதித்தல் வேலையை சரி பண்ணி கொடுக்கும், ஜெரிக்கிற வேலையை சரி பண்ணி கொடுக்கும், அந்த மைக்ரோபயம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை எரித்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி, மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணி தொப்பையை குறைக்கும். ஏடிபி உற்பத்தியை அதிகரிக்கிறதுனால கார்டிசெப்ஸ் உதவும். புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால பிளிகியா லிபிட் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும். நெருஞ்சில் முள் பெல்லி ஃபேட்டை குறைக்கும், டெஸ்டஸ்டரோனை சமநிலைப்படுத்தும். ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் செல்லுலார் லெவல்ல இந்த வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும், இதனால தொப்பை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண் ஆரோக்கியம். கண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்? ஆரஞ்சு பழத்துல இருக்கிற கேரட், ஆரஞ்சு கலர்ல இருக்கிற பொருட்கள் நல்லது, கேரட் நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இதுலயும் ஆரஞ்சுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது பிளிகியா, அதோட பைட்டோ நியூட்ரியன்ஸ் கண்ணுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்கிற ஆந்தோசைனின்ஸ், ஜப்டிகாவுல இருக்கிற ஆந்தோசைனின்ஸ் அப்படிங்கிறது ரெட்டினா செல்ஸை பாதுகாக்கும், இரவு பார்க்கும் பார்வையை மேம்படுத்தும். ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் என்ன செய்யணும்னா, கண்ணுல இருக்கிற டிஷ்யூஸ்ல இருக்கிற ஆக்சிடேட்டிவ்
டேமேஜஸை குறைக்கும். ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணுல இருக்கிற டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ண முடியாதும்பாங்க. ஆனா ஸ்டெம் செல் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு அது இப்ப ரீசெண்ட் இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கார்டிசெப்ஸ் வந்து மைக்ரோ சர்க்குலேஷன், கண்ணுக்கும் ரத்த ஓட்டம் இருக்கும். ரொம்ப மிக 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 நுண்ணிய ரத்த குழாய்கள் அதெல்லாம் நம்ம உடல்ல இருக்கிறதுலயே. அதுக்கு அந்த மைக்ரோ சர்க்குலேஷன்ஸ் கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற காலன்ல இருக்கிற சத்துக்கள் சப்போர்ட் பண்ணும். ட்ரிச்சிலியா காட்டிகுவா ஓவராலா நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும். குறிப்பா ஆப்டிக் நர்வ், கண்ணுலேருந்து மூளைக்கு இதுதான் பாக்குற நீ அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை எடுத்துட்டு போகல, அந்த ஆப்டிக் நர்வ் சிஸ்டத்தை பாதுகாக்கும். எலும்பு ஆரோக்கியம் அதிகரிக்கும்னு போட்டிருக்கீங்க. இது எதெல்லாம் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்குர்பிட்டா சீட்ஸ், இதுல இருக்கிற ஜிங்க், மெக்னீசியம், கால்சியம், இதெல்லாம் வந்து எலும்புக்கு தேவை. உதாரணத்துக்கு நம்ம கால்சியம்னு நினைப்போம். கால்சியம் சிந்தசைஸ் ஆகணும் அப்படின்னா மெக்னீசியமும் விட்டமின் டியும் ஜிங்க்கும் தேவை. அது இருந்ததுன்னா தான் உடம்புல வந்து அந்த எலும்புல போய் அது சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். அப்ப இது என்ன, ஜிங்க்கும் மெக்னீசியமும் இந்த குக்குர்பிட்டா மஷூட்டா சீட்ஸ்ல இருக்கும். கார்டிசெப்ஸ்ல என்னன்னா, பாடி வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய செயல்பாடு, அந்த எலும்பு ஒட்டக்கூடிய தன்மை, அதே மாதிரி விஷயத்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிளிகியா போனோட மேட்ரிக்ஸை மெயின்டைன்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால எதிர்காலத்துல எலும்பு உடை அந்த ஃப்ராகிள் தன்மையை வந்து குறைக்கும். நெருஞ்சியல் முன் ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுனால எலும்போட டென்சிட்டி அதிகமாகும். அடுத்தது வெயிட் மேனேஜ்மெண்ட். கார்டிசெப்ஸ் ஃபேட், உடம்புல இருக்கிற கொழுப்பை எரிக்கும் சக்தி அதிகரிக்கும். அதனால கார்டிசெப்ஸ் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பிளிகியா இது வந்து லிப்பஸ் என்சைம்ஸை தூண்டிவிடும். சில என்சைம்களை, அதாவது வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய சில என்சைம்ஸை தூண்டிவிடும். ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் என்ன செய்யணும்னா, செல்லுலார் லெவல்ல மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெருஞ்சியல் முள் லீன் மசில் மாஸ், அதாவது சில உடற்பயிற்சி வீரர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மாஸா இருப்பாங்க. அவங்க அப்படியே குண்டு குண்டா வீங்கின மாதிரி அவங்களோட மசில்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனா ஆரோக்கியமான மசில்ஸ் அப்படிங்கிறது லீன் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கும். இப்ப அந்த மூட்டை தூக்கும் தொழிலாளிகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்டு கண்டா உடம்புல இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பெருசா இருக்க மாட்டாங்க, ஒல்லியா இருப்பாங்க. ஆனா அவங்க உருவ அமைப்பு பாத்தீங்கன்னா அந்த உடற்கட்டோட இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு உடற்கட்டு தரக்கூடிய லீன் மசில் மாச இந்த நெருஞ்சியல் முள் அதிகரிக்கும். அதனால என்ன ஆகும்னா, பாடி நல்ல அதே கிட்டத்தட்ட வெயிட்டா இருப்பாங்க. ஆனா உருவம் பாத்தீங்கன்னா நல்லா இளைச்ச மாதிரி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த நெருஞ்சியல் முள் யூஸ் ஆகும். பல் சொத்தையை தடுக்கும். இதுல இருக்கிற ஸ்டீவியா ரிபிடியானா சீனித்தோலஸ் என்ன செய்யணும், சர்க்கரை இல்லாத இனிப்பு, அது வந்து பல்ல சொத்தை விழறத தடுக்கும். ஜப்டிகாப்பா ஓரல்ல இருக்கிற பயோஃபிலிம், டானின்ஸ் இதெல்லாம் குறைக்கும். ஈறு வீக்கத்தை தடுக்கும். கார்டிசெப்ஸ் என்ன செய்யணும்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுனால வாயில இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கும். அதனால ஒட்டுமொத்தமா பல் சொத்தையை தடுக்குது. இதய ஆரோக்கியம் மேம்படும் போட்டிருக்காங்களே, ஹார்ட் அட்டாக் பயமானதான் எடுத்த உடனே கேட்கறாங்களே, என்ன அப்படின்னா, உடம்புல ரத்தம் நல்லா இருக்கணும், ரத்த ஓட்டம் மேம்படணும். இன்னைக்கு பிபின்னு நினைச்சிட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. பிபின்னா என்னங்க? உங்களோட பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு? அதாவது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன செஞ்சா பிபி சரியாகும்? இப்ப நான் இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும். அங்க நான் நைட்டு போனேன்னா ரோடு ஃப்ரீயா இருக்கு, செல்லுன்னு போயிடுறேன். இதே நான் பகல்ல போறேன்னா டிராபிக்கா இருக்கு. அப்ப என்ன ஆகுது, லேட் ஆகுது. நான் நைட்டு போன நேரம் எத்தனை நேரம், 10 நிமிஷத்துல போனேன். 10 கிலோமீட்டர் இருக்கு, 10 நிமிஷத்துல நான் போயிட்டேன். ஆனா இதே நான் பகல்ல போகணும், 10 கிலோமீட்டர் போகணும், இதே 10 நிமிஷத்துல போகணும். நான் என்ன செய்யணுங்க, நான் நைட்ல போகும்போது நிதானமா ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் போட்டுட்டு ஒரு மிதமான வேகத்துல 10 கிலோமீட்டர் 10 நிமிஷத்துல போனேன். ஆனா பகல்ல இதே 10 கிலோமீட்டரை நான் 10 நிமிஷத்துல போகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது வழி ஃபுல்லா டிராபிக். நான் ஃபர்ஸ்ட் கியர் போடுவேன், செகண்ட் கியர் போடுவேன், எதுக்கு ஒருத்தன் பிரேக் போட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் கியர் போடுவேன், செகண்ட் கியர் போடுவேன், தேர்ட் கியர் போடுவேன், சர்ன்னு முறுக்கி 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 முறுக்கி
என்ன ஆகுங்க? ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், பெட்ரோல் அதிகமா செலவாகும், எனர்ஜி நிறைய ஆகும். இதே ஒரு விஷயம்தான் நம்ம இதயத்துக்கும் ரத்த ஓட்ட மண்டலத்திலையும் நடக்குது. என்ன நடக்குங்க? வெயில டிராபிக் ஜாம் நிறைய பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கடையில போறோம், சுட சுட பஜ்ஜி போண்டா போடுறாங்க. போண்டா சாப்பிட்டோம், பஜ்ஜி நல்லா சூடா எடுத்து போடுறான்ப்பா, அது ஒண்ணு போடலாம். அடுத்தது பிரெட் பஜ்ஜியா, அந்த கார சட்னி சூப்பரா இருக்குமே, அதையும் ஒண்ணு போடு. இதே மாதிரி போட்டு கொழுப்பு தேவையில்லாத உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய கொழுப்புகள்லாம் அந்த எண்ணெய இங்கிலீஷ் நியூ இயர் அன்னைக்கு அவன் ஊத்தினது. அதுல இருந்து டாப் அப் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் டாப் அப் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுங்க? அந்த ரான்டாசிட் அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த பழைய ஆயில் இன்னும் பழசாயி குரூட் ஆயில் அப்படியே கருப்பா இருக்கும். இந்த புது வருஷம் தமிழ் புது வருஷத்துக்கு மாத்திடலாம்னு நினைச்சான். இப்ப ஏற்கனவே கேஸ் வேற விலை ஏறி போச்சு, கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப எண்ணெயை மாத்தினா அது ஒரு செலவு, வேண்டாம் விடு, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் அந்த யோசனையில இருப்பான். ஆனா நீங்க பாக்குறதுக்கு நல்ல சூடா இருக்கு, சுவையா இருக்கு, கார சட்னி நல்ல செம்மையா இருக்கு அப்படின்ட்டு வாங்கி வாங்கி ரத்த குழாய்கள்ல அடப்பை உருவாக்கிட்டே இருக்கீங்க. உடம்புக்கு என்ன வேலை? இதயத்துக்கு வேற எதுவும் வேலை இல்லை, உடம்பு முழுக்க ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை. அது என்ன செய்யும்? கரெக்டா அந்த நேரத்துக்கு சேர்த்துரும். அப்ப அந்த டயத்துக்குள்ள போகணும் அப்படிங்கும் போது நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் போட்டு அப்படியே த்ரஸ்ட் கொடுத்து அப்படியே ப்ரெஷர். இன்னைக்கு மத்தியானம் அந்த வண்டியில ஒருத்தர் இடிச்சிட்டு போனார் பாருங்க, பைக்ல வரும்போது. அதே மாதிரி உங்க இதயம் எப்படியாவது போய் சேர்த்தாகணும் 10 நிமிஷத்துக்குள்ள. இல்லைன்னா எனக்கு ஸ்டார் ரேட்டிங் போட மாட்டான், இல்லைன்னா பணம் தர மாட்டான் அப்படின்ட்டு அந்த ஸ்விக்கிக்காரன் ஜொமேட்டோக்காரன் போறான்ல, அதே மாதிரி உங்க இதயமும் வேலை செஞ்சுட்டு இருக்கு, அவ்வளவு ப்ரெஷர் டென்ஷன்ல. அப்ப என்ன செய்யும்? அழுத்தி போ 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 போ, காலில் இருக்கிற நரம்புல அந்த அந்த செல்லுக்கு கொஞ்சம் ரத்தம் தேவை இருக்கு, நீ போ அப்படின்னு அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஒண்ணு, ஏய் நீ செய்யற இதே மாதிரி இவ்வளவுலாம் கொடுத்த காசுக்கு மேல கூவுறான்டா இவன், இவ்வளவுலாம் கூவக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணு, கொஞ்சம் அடக்கு, கொஞ்சம் அடக்கு, கொஞ்சம் அடக்கு, இந்தா மாத்திரை ஒண்ணு போடு, நீ கம்மியா வேலை செய்ய போதும் அப்படின்னு. என்ன ஆகும்? கம்மியா வேலை செஞ்சா உடம்புல பிரச்சனை இன்னும் பலமாகும். அதுதான் பிபி. இப்ப இது என்ன செய்யும்? இந்த பொருட்கள்லாம் குறிப்பா இதுல இருக்கிற இன்னொரு சில விஷயங்களும் இருக்கு. நைட்ரிக் ஆக்சைடை இயற்கையா உருவாக்குற நெருஞ்சில் முள்ளும் டிச்சிலா காட்டிக்கும் இருக்கு. அது ரத்த குழாய்களை விரிவடை செய்யும், ரத்தத்துல இருக்கிற கொழுப்புகளை கரைக்கும், ஹார்ட் ரேட்டை ரிதம் கார்டிசப்ஸ் மேம்படுத்தும், பிளிகியா கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும், மெக்னீசியம் ஹார்ட் மசில்ஸ், இன்னைக்கு கார்டியோ மயோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதே தசைகள் தடிமன் ஆகிற பிரச்சனைகள்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் இந்த ஜப்டிகா, கார்டிசப், பிளிகியா, குக்குர்பிட்டா ஷீட்ஸ் போன்ற பரங்கி விதைகள்லாம் சேர்ந்து செய்யும் போது ரத்த ஓட்டம் மேம்படும், இதயம் பலம் பெறும். அப்ப ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தம் நல்லா போய் சேரும், நியூட்ரியன் நல்லா சேர்ந்ததுன்னா ஒவ்வொரு செல்லும் நல்லா இருக்கும். இது நடக்கும். பிபி, ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் போன்றவை உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். அடுத்தது முடி வளர்ச்சி. முடி வளர்ச்சி எதெல்லாம் யூஸ் பண்ணுது? செரோனா ரெப்பன்ஸ், ட்ரிச்சிலியா கார்டிகா, பீச் ஸ்டெம்ஸ், ரெட் பீச் ஸ்டெம்சஸ், ஜப்டிகாபா, இது எல்லாம் உங்களோட முடி வளர்ச்சி மேம்படுத்தும். கல்லீரலை என்னெல்லாம் பாதுகாக்கும்? பிளிகியா லிவர் என்சைம்ஸை நார்மல் பண்ணும், ஜப்டிகாபா பாலிஃபினால்ஸை, அதுல இருக்கிற பாலிஃபினால்ஸ் லிவரோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். கார்டிசெப்ஸ் இது ரொம்ப அற்புதமான வேலைகள் செய்யும், லிவர் செல் ரிப்பேர் பண்றதுக்கு, டீடாக்ஸ் பண்றதுக்கான வழிகளை சுத்தப்படுத்தி தந்தது, இதெல்லாம் செய்யும். பரங்கி விதைகள் என்ன செய்யும்? ஃபேட்டி லிவரை தடுக்கிறதுக்கு உதவும், அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ். டிடாக்ஸ் அப்படின்னு என்ன சொல்றோம்? உடம்புல இருக்கிற நச்சுக்கள் போறதுக்கு பிளிகியா, ஜப்டிகாபா, கார்டிசப்ஸ், குக்குர்பிட்டா ஷீட்ஸ் இதெல்லாம் செய்யும். எப்படி? லிவர் என்சைம்ஸை மேம்படுத்துறதுனாலையும், செல்லுலார் லெவல்ல இருக்கிற டாக்ஸின்ஸை, குறிப்பா ஜப்டிகாபால விட்டமின் சி அதிகமா இருக்கு. இந்த விட்டமின் சி என்ன செய்யும்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை எடுக்கும். எங்க இருந்து அப்படின்னா, உங்க உடம்புல இப்போ உங்க போன்ல பேட்டரி இருந்தாதான் அது ரொம்ப நீண்ட நேரம் நீடிச்சு இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி உங்க செல்லுல மைட்டோகாண்ட்ரியான்னு ஒண்ணு இருக்கு, ஒரு அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும், அதுதான் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்க உடம்புக்கு. எதே மாதிரிங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு சமம் உங்க செல்லுல இருக்கிற அந்த மைட்டோகாண்ட்ரியா.
அவ்வளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் நச்சுக்கள் தேங்கி இருக்கும். அடுப்பு எரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல சாம்பல் இருக்கிற மாதிரி. இந்த விட்டமின் சி அந்த சாம்பலாம் சுத்தமா எடுத்து வெளில எடுத்து கிளீன் பண்ணும். அந்த ஜப்டிகாபால இருக்கிற விட்டமின் சி செல்லுலார் லெவல் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். கார்டிசப்ஸ் கிட்னி அண்ட் லங்ஸை வந்து டிடாக்ஸ் பண்ணும். கட்ல இருக்கிற போல் கிளென்சிங் பண்றதுக்கு பரங்கி விதைகள்ல இருக்கிற ஃபைபர் சத்து உதவும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றது இது கார்டிசெப்ஸ், ஜப்டிகாபா, டிச்லியா கட்டிகுவா, ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் உங்க உடம்புலோட நேச்சுரலான இம்யூனிட்டி சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படிங்கிறது மிகப்பெரியது. நம்ம ராணுவ, போலீஸ், ஆர்பிஎஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குல்ல, அந்த அளவுக்கு அது எல்லாத்தையுமே இது சேர்ந்து பலப்படுத்தும். மன அழுத்தத்தை குறைக்கும். இதுல முதல் டாப்ல இருக்கிறது பாசிஃப்ளோரா. ஹாப்பி ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுலையும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்றதுலையும் இருக்கும். அது மாதிரி டிச்சிலியா காட்டிக்குவா மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும், மூடை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுல செரோட்டனின் இயற்கையா உற்பத்தி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். கார்டிசெப்ஸ் உங்க அட்ரினல் சுரப்பி சுரந்து அது இப்போ ஒரு அவசரமா ஒரு வேலை செஞ்சாகணும். அப்ப என்ன செய்யணும்? அடுப்புல பால் வச்சிருக்கீங்க, பொங்குது. உன்ன என்ன செய்வீங்க? பொங்குதா, இதோ வரேன்ப்பா, இருப்பா வரேன் அப்படின்னு போவீங்களா? உடனே சல்லுன்னு அப்படி ஓடுவீங்கல்ல, ஓடி போய் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்னா அட்ரினல் சுரப்பி சுரந்து உங்க வேலையை செய்ய வைக்கும். வீட்டுல ஒரு பால் பொங்குச்சுன்னா கூட உங்க உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்குங்க. இப்படிதான் நடக்குது. அப்ப அதுக்கப்புறமா ஒரு சோர்வு ஓடும். இந்த விக்ரமோட ஒரு படம் பார்த்திருப்பீங்க. எனக்கு அந்த படம் செட்டுன்னு இருமுகனா ஏதோ ஒரு படம். அதுல ஒரு பஃப் மாதிரி அடிச்சுப்பாங்க, கரெக்டுங்களா? அது அட்ரினல் சுரப்பியை தூண்டி விட்டு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி கிடப்பாங்கல்ல. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஃபேட்டிக் ஒரு உருவாகும், ஒரு சோர்வு உருவாகும். அது சுரந்ததுக்கு அப்புறம் அந்த சோர்வு வந்து இந்த கார்டிசெப்ஸ் குறைக்கும். கொலஸ்ட்ராலை எப்படி கட்டுப்படுத்தும்? கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுல இருக்கிற பிளிகியா எல்டிஎல் ஆக்சிஜனேஷனை தடுக்கும். பிளேக் ஃபார்மேஷன் ரத்த குழாய்கள் இருக்கிற அந்த அடைப்புகள் பிளேக் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, அதை குறைக்கும். ஜப்டிகாபா நல்ல கொழுப்பு அதிகரித்துக்கு சப்போர்ட் பண்ணும். ட்ரைகிளிசரைட டிஜிஎல குறைக்கும். தேங்க்யூ. அடுத்தது பரங்கி விதைகள் என்ன செய்யும்? கொலஸ்ட்ரால் அப்சர்ப்ஷன், அதாவது உடல் வந்து அந்த கொலஸ்ட்ராலை அப்சர்வ் பண்றதை குறைக்கும். கார்டிசெப் கொழுப்பு மெட்டபாலிசத்தை, கொழுப்போட வளர்சிதை மாற்றத்தை ரெகுலேட் பண்ணும். உடம்பு சோர்வு நீக்கம், உடல் சக்தி அதிகரிக்கிறதுக்கு கார்டிசெப்ஸ், டிச்லியா காட்டிகுவா, ட்ரிபிளஸ் அதாவது நெஞ்சில் இது மூன்றும் சப்போர்ட் பண்ணும். குறிப்பா இந்த டிச்லியா காட்டிகுவா அப்படிங்கிறது இந்த பழங்குடியினர் உபயோகிச்ச ஒரு மூலிகை. அதுவும் குறிப்பா பிரேசில் பகுதி, அமேசான் காடுகள் பிரேசில் பகுதியில் வசிக்கக்கூடிய துப்பி இண்டியன்ஸ் அப்படிங்கிற பழங்குடியினர் அவங்க வேட்டைக்கு போகும்போதும் குறிப்பா முதலிரவு தம்பதிகளுக்கு கூட உற்சாக பணம் அதைத்தான் கொடுப்பாங்க. நாம உற்சாக பணம் பால் கொடுக்குறோம்ல முதலிரவு அறைக்கு போகும்போது, அவங்க வந்து இந்த டிச்சிலா கட்டிக்குவா தேநீரை தான் கொடுப்பாங்களாம். இப்ப இந்த அளவு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்டெமினா அண்ட் எண்டூரன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இது வந்து உடல்ல அந்த மைட்டோகாண்ட்ரியா ஏடிபி உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ரத்த அணுக்களை உருவாக்கும். ரத்த அணுக்கள் உருவானதான் அந்த ஹெச்பி எல்லாம் அதிகரிக்கும். ரத்த சோகைங்கிறது தடுக்கும். அதுக்கு இரும்பு சத்து, அயன், ஜிங்க் இதெல்லாம் வேணும். இது அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் கொண்ட பரங்கி விதைகள்ல நிறைய இருக்கு. ஜப்டிகாபால அயன் அப்சம்ஷனை மேம்படுத்தும். அது விட்டமின் சி உங்க உடம்புக்குள்ள இருந்ததுன்னா தான் அயன் வந்து உள்ள போய் சேரும். அயன் உடம்புல சேர்றதுக்கு விட்டமின் சி சேர்ந்து எடுக்கும். அதனால்தான் ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு அயன் சப்ளிமெண்டோட ஃபோலிக் ஆசிட் சேர்த்து இருக்கிற காம்பினேஷன்ல தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப்பதான் விட்டமின் பியோட ஒரு விஷயம் வேணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி விட்டமின் சி கொடுக்கும்போது உடம்புல அயன் ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். ஜப்டிகாபால இது இருக்கு. கார்டிசெப்ஸ் என்ன செய்யும்னா போன் மேரோ ஃபங்க்ஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்ற நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு சிம்டம் என்ன? கை கால்ல வலி, குறிப்பா இடுப்புக்கும் கீழே ஒரு வலி. சில பேருக்கு வந்து ரொம்ப அதீதமான வலியெல்லாம் இருக்கும். அதுக்கு மெயின் கல்பிரிட் யார் தெரியுமா? கல்பிரிட்னு சொல்ல வேணாம், ஏன்னா கல்பிரிட்னு சொன்னா கெட்டவன். ஹீரோ யார் தெரியுமா? இந்த கார்டிசெப்ஸ் தான்.
இந்த போன் மேரோல போய் தம்பி நீ வேலை செய்யறதெல்லாம் போதாது அப்படின்னு ஒரு 4 சாத்தி அந்த போன் மேரோ ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அங்க என்ன நடக்கும், உடனே தட்டி கொடுத்து வேலை வாங்கின உடனே பிளட் செல் ப்ரொடக்ஷன் நடக்கும். அதுக்கு இந்த கார்டிசெப்ஸ் காளான் உதவுது. அடுத்தது பிளிகியா அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் சிந்தசைசிஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கான சப்போர்ட்டை பிளிகியா பண்ணி கொடுக்குது. தசை வலிமை, கார்டிசெப்ஸ் ஆக்சிஜன் இன்டேக் இருக்கிறதுனால. நெருஞ்சியல் முள், அதுதான் மசில் மாஸ், அந்த குறிப்பா லீன் மசில் மாஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பரங்கி விதைகள் மசில் ரிப்பேர் ஆகிறதுக்கும் திருப்பி ரீபில்ட் ஆகிறதுக்கும். நாம ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா இந்த தசை நார்களை கிழிக்கிறது. உடனே உடம்பு என்ன சொல்லும், ஏய் உனக்கு இந்த வலிமை உனக்கு போதாது, இந்த தசை நார்களை நான் இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படின்ட்டு அது ஃபைபர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன நார்க்கற்றைகள் இருக்கும். அதுக்கு மேல இன்னொரு ஒரு சுத்து அப்படியே ஒரு கோட்டிங் கொடுக்கும். மறுநாள் இன்னும் கிழிப்பாங்க, போதாது இன்னும் கொஞ்சம் ஒரு கோட்டிங் கொடுக்கும். புரதச்சத்து அதுக்கு வேணும். இப்ப இதுக்கு வந்து அந்த வலிமையை கொடுக்கறது, மசில் ரிப்பேர் அண்ட் ரீபில்ட் பண்றதுக்கு குக்குர்பிட்டா மொஸ்டா சீட்ஸ், அந்த பரங்கி விதைகளும் உதவும், நெருஞ்சியல் மில்லும் உதவும். அடுத்து டிச்சிலியா காட்டிகுவா வயதாகும் தன்மையை குறைக்கிறதுக்கு, போஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் அது சீக்கிரமா ரிப்பேர் ஆகிறதுக்கு, ரெக்கவரிக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். நினைவாற்றல் அண்ட் மூளை ஆரோக்கியம் மேம்படும். எப்படிங்க? டிச்சிலியா காட்டிகுவா நம்ம மூளைகளோட செல்கள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்காது. அது சிக்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்னோட ஒண்ணு அப்படி தாண்டி அட்லி பச்சா அப்படின்னு தாண்டிட்டு வாய்க்கால தாண்டி போற மாதிரிதான் போகும். அந்த சிக்னல் ப்ராசஸ்க்கு டிச்சிலியா காட்டிகுவா சப்போர்ட் பண்ணும், சினாப்சிஸ்க்கு. அடுத்தது கார்டிசெப்ஸ் பிரெயினோட ஆக்சிஜன் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம சுவாசிக்கிற காத்துல 25% ஆக்சிஜனை மூளை எடுத்துக்குது. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல 25% குளுக்கோஸ் உங்க மூளை எடுத்துக்குது. அது சைலண்டா இருக்கும், ஆனா வயலண்டா வேலை செய்யும். அதுக்கு அவ்வளவு எனர்ஜி தேவைப்படும். அதுக்கு இந்த கார்டிசெப்ஸ் உதவும். பாசிஃப்ளோரா மன அழுத்தத்தை குறைக்கும், ஆங்ஸைட்டியை குறைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ரஸ் பண்ணும். அதனால என்ன ஆகும், காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த யோசிக்கும் ஃபோக்கஸ்டா யோசிக்கும் திறன் மேம்படும். பாசிஃப்ளோரா அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஜப்டிகாபா என்ன செய்யும்னா நரம்பு மண்டலத்துல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும், பிரெயினோட வயதாகும் தன்மையை குறைக்கும், ஒற்றை தலைவலி குறைக்கும். எப்படிங்க? பாசிஃப்ளோரா மனசை அமைதிப்படுத்தும், மன அழுத்தத்தை கம்மி பண்ணும், இரத்த ஓட்டத்தை வந்து ஒரு ரிதமிக்கா ஒரு சரியான அளவுல இருக்கும், ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். இதனால இந்த மைக்ரேனோட ட்ரிகர் வந்து குறையும். டிச்சிலியா காட்டிகுவா இது என்ன செய்யணும், செரப்ரல் சர்க்குலேஷன், அதாவது நம்ம முதுகு தண்டு வடத்துல ஒரு நரம்பு மண்டலம் இருக்கு, அதுதான் சிக்னலை கொண்டு போய் உடம்பு ஃபுல்லா சேர்க்கும். அப்ப அதுக்கு லோடை வந்து கம்மி பண்ணும், அந்த சர்க்குலேஷனை மேம்படுத்தும். அதனால டென்ஷன் கம்மியாகும். டென்ஷன் இருந்ததுனாலே தலைவலி. நிறைய பேர் ஒரு ஜோக் சொல்லிடுவோம் நடப்புறேன். ஒரு பொண்டாட்டியை சொல்றேன், நான் ஊருக்கு பத்திரமா போயிட்டு வரேங்க, இந்த தலைவலி மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போடுங்க, பிபி மாத்திரை தலைவலி மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குற. நீ ஊருக்கு போறேன்னா இதெல்லாம் தேவையே இல்லையம்மா எனக்கு அப்படின்னு எடுத்து அவர் வைக்கிறாரு. கரெக்டுங்களா? அப்ப அந்த தலைவலி, அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதனாலதான் வருது, அதெல்லாம் குறைக்கும். கார்டிசெப் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, பஸ்குலர் ஹெட்டேக், அதாவது நரம்புகள் மூலமா, இப்ப நரம்புல ரத்த ஓட்டம் மேம்படும் போது உங்களுக்கு தலைவலிக்கும் போது இப்படி தொட்டிங்கன்னா அப்படியே துடிக்கும், இந்த இடத்துல 2 பொட்டுக்கும் பக்கத்துல அப்படியே துடிக்கும், ரத்த ஓட்டம் நிறைய பாயிருத ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு கார்டிசெப்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கும். இரும்புச்சத்து குறைபாடை சரி பண்ணும். இதுல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் குக்குர்பிட்டா மொஸ்டோல இருக்கிறது, ஜப்டிகாபா பிளிகியா கார்டிசெப்ஸ்லாம் இருக்கிறது. கொலாஜன் உருவாகும். கொலாஜன்னா என்னங்க? தசை இளமையா இருக்கணும் அப்படின்னா, அந்த ரப்பர் மாதிரி அப்படி வசீகரமா இருக்கணும் அப்படின்னா கொலாஜன் வேணும். இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் நேரடியா கொலாஜன் உற்பத்தியை தூண்டும். ஆப்பிள் ஸ்டெம் செல் ஸ்கின்னோட ஸ்டெம் செல் லெவல்ல ரிப்பேரிங் ரீஜெனரேஷன் பண்ணி அந்த இளமையான ஸ்கின் கொடுக்கும், அந்த தோல் சுருக்கங்களை கம்மி பண்ணுவது. ஜப்டிகால இருக்கிற விட்டமின் சி கொலாஜனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும்.
கார்டிசெப்ஸ் என்ன செய்யணும்னா கொலஜன் டர்ன் ஓவர், செல்லுலார் டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது உடம்புல ரத்தம் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுதுல, அது பண்ணும். அதனால வயதாகும் தன்மை குறைக்கும். வாத நோய், மூட்டு அழற்சி கட்டுப்படும் அப்படின்னு போடுறீங்களா? எதனால அப்படின்னா கார்டிசெப்ஸ் உடம்போட அந்த இன்ஃப்ளமேஷனை கம்ப்ரஸ் பண்ணும், கம்மி பண்ணும். பரங்கி விதை என்ன செய்யணும், அதுல இருக்கிற ஒமேகா 3 இயற்கையான ஃபேட்டி ஆசிட், தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம மூட்டுக்கள்ல இருக்கிற சைனோவெல் ஃப்ளூயிட்ஸை புதுசா செக்ரேஷன் பண்ணி கொடுக்கும். அந்த லூப்ரிகேஷன் உயர்வு தன்மை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால கார்டிலேஜ் வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். குருத்தெலும்பு வளர்றதுக்கு அது உதவாகும். அந்த சைனோவெல் ஃப்ளூயிட் வந்தோடனே அது பெட்டரா ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது வீக்கத்தை குறைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பாலிஃபினால்ஸ் இருக்கிற ஜப்டிகாபா, பிளிகியா யூரிக் ஆசிட்ஸ் லெவலை குறைக்கும். நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா கவுட் அப்படிங்கிற மூட்டுல இருக்கிற அந்த முட்டுல எல்லாம் இருக்கிற நச்சுக்கள் தேக்கம் சொல்றாங்கல்ல, அந்த கவுட் சப்போர்ட்டுக்கு பிளிகியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தூக்கமின்மையை சரி பண்ணும். எதுங்க? பாசிஃப்ளோரா, ட்ரிச்சிலியா கார்டிகோவா, கார்டிசெப்ஸ், இது மூணு. ஹார்மோன் சமநிலைப்படுத்தும். நெரிஞ்சல் முள், எபிமீடியம் கிராண்டிஃபிளரம், செரோனோரெப்பன்ஸ், பாசிஃப்ளோரா, இதெல்லாம் ஹார்மோனு சமநிலையை சரி பண்ணி கொடுக்கும். டிஷ்யூஸ் ரிப்பேர் பண்றது, டிஷ்யூ செல் புதுப்பிக்கிறது எதுல நடக்கும்னா ஸ்டெம் செல்ல நடக்கும். கார்டிசெப்ஸ், ட்ரிச்சிலியா கார்டிகோவா. எலும்பு புரை, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க. இது எதனால ஆகுது அப்படின்னா, நாம என்ன செய்யறோங்க, நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் என்ன செஞ்சிருந்தாங்க, இயற்கை உணவு நிறைய சாப்பிட்டு இருந்தாங்க, பழம் நிறைய சாப்பிட்டு இருந்தாங்க, பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துட்டு இருப்பாங்க, ரா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். நம்ம சமைத்த உணவு எடுத்துக்கிறோம், அதுவும் குறிப்பா அசைவ உணவு அதிகமா சாப்பிடுறோம். இது என்ன செய்யணும், உடம்புல அமிலத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ் என்ன செய்யணும்னா அமிலத்தன்மையை அதிகரிக்காம அல்கலைன் லெவல்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், சமன்படுத்தும் பிஹெச் பேலன்ஸை. இப்ப இயற்கையா உடம்பு என்ன செய்யணும், அமிலத்தன்மை அதிகமாயிடுச்சுன்னா அதை சமன்படுத்துறதுக்கு என்ன வேணும்னா கால்சியம் வேணும். உடம்புல கால்சியம் கம்மியா, உணவுல கம்மியா இருந்ததுன்னா ரத்தம் இப்ப என்ன செய்யும், கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற எலும்பை தட்டி தம்பி அப்படின்னு கொஞ்சம் அப்படி கடன் வாங்கிக்கிறவங்க இந்த கால்சியம் அப்படின்னு கொஞ்சம் சுரண்டி துளியோண்டு எடுத்துக்கும். எவ்வளவுங்க? மைக்ரோ லெவல்ல எடுத்துக்கும். அன்னியன் படத்துல கேட்கிற மாதிரி 5 பைசா தின்ன தப்பா? தப்பு இல்லைங்க. 5 பேர் 5 பைசா தின்ன தப்பா? அது தப்பு இல்லைங்க. 5 பேர் 5 தடவை தின்ன தப்பா? ஏதோ தப்பு மாதிரி இருக்குங்க. ஆனா 5 கோடி பேர் தின்னா அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஒண்ணுல, அதே மாதிரி இந்த எலும்புல போய் கொஞ்சம் கடன் கொடு, கொஞ்சம் கடன் கொடு, கொஞ்சம் கடன் கொடு அப்படின்ட்டு நம்ம உடம்போட சிஸ்டம் என்ன செய்யும், ரத்த ஓட்ட மண்டலம் கொஞ்சம் கடன் வாங்கி அந்த அமிலத்தன்மை சரி பண்ணும். ஆனா நாளடைவுல பாத்தீங்கன்னா எலும்புல ஓட்டையா போட்டு போனோட டென்சிட்டி கம்மியாயிடும். அதை சரி பண்றதுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் குக்கர்பிட்டா மாஸ்டேட்டா, கார்டிசெப்ஸ், டிபிளஸ் டெரஸ்டிஸ் அண்ட் எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். நார்ச்சத்து, செரிமான மேம்பாடு அதிகரிக்கும். இதெல்லாம் நார்ச்சத்து இருக்குங்க. குக்கர்பிட்டால இருக்கு, பிளிகியால இருக்கு, சீனி துளசியில இருக்கு, ஜெப்டிகாபால இருக்கு. யூடிஐ சிறுநீர் பாதை தொற்றை சரி பண்ணும். எதுங்க? இதுல இருக்கிற குக்குர்பிட்டா, பரங்கி விதைகள், கார்டிசெப்ஸ், பிளிகியா, நெஞ்சியல்மு, இதெல்லாம் இதுல இருக்கிற இன்கிரீடியன்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். சர்க்கரையை கட்டுப்படுத்தும். எதுங்க? ஸ்டிவியா ரபடியானா இருக்கு, கார்டிசெப்ஸ் இருக்கு, பரங்கி விதைகள் இருக்கு, ஜெப்டிகாபா இருக்கு. செல் சேதத்தை தடுக்கும். குறிப்பா அதுல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் அந்த செல் டேமேஜை தடுக்கும். ஜெப்டிகாபா அதுல இருக்கிற விட்டமின் சி, ஆந்தோசைனின்ஸ் தடுக்கும். கார்டிசெப் எஸ்ஓடி என்சைம் அதுல இருக்கு, எஸ்ஓடி என்சைம் உருவாகும். இதனால செல்லோட டிஎன்ஏ லெவல்ல டேமேஜை தடுக்கும். மெட்டபாலிசம் மேம்பாடு, வளர்ச்சிதை மாற்றம். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்க இதயம், லிவர், மூளையெல்லாம் செயல்பட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த செயல்பாடுக்கு ஒரு சக்தி தேவைப்பட்டு இருக்கும். அந்த சக்தி எங்கிருந்து கிடைக்கும்னா உங்க உடம்பு சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல கொஞ்சம் சேமிக்கும், கொஞ்சம் அங்க கொண்டு போய் சேவிங்ஸ் மாதிரி வைக்கும், திருப்பி அங்கிருந்து எடுத்துக்கும். இந்த விஷயம்லாம் நடக்கும். இந்த மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெட்டரா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. இதுக்கு எதெல்லாம் உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டிசெப், நெரிஞ்சியல்முள், பிளிகியா, ட்ரிச்சிலியா கார்டிகோவா. தைராய்டு பேலன்ஸ் பண்றதுக்கு நெரிஞ்சியல்முள், கார்டிசெப்ஸ், ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ்,
ஹார்னி கோட்வீட் இதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். சிறுநீரக கற்களை தடுக்கும். குறிப்பா நெரிஞ்சில் முள். இது பழங்காலத்திலேருந்து சீன வைத்தியத்திலையும் சரி, இந்திய மருத்துவ முறையிலையும் இந்த நெரிஞ்சில் முள்ங்கிறது யூஸ் ஆயிட்டு இருக்கு. இது தவிர பரங்கி விதைகளும் கார்டிசெப்ஸும் பிளிகியாவும் சப்போர்ட் பண்ணும். ப்ராஸ்டேட் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதுல இருக்கிற செரோனா ரெப்பன்ஸ் முக்கியமான காரணமா இருக்கும். பிபிஹெச் சிம்டம்ஸ் அது குறைக்கும். நைட்ல ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் இந்த செரோனா ரெப்பன்ஸ் கம்மி பண்ணும். குக்குர்பிட்டா மெஸ்டேட்டாவும் கார்டிசெப்ஸும் நெரிஞ்சில் முள்ளும் அதற்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மலச்சிக்கலை சரி பண்ணும். குறிப்பா ஃபைபர் ரிச் ஃபுட்டா இருந்ததுனாலே மலச்சிக்கல் சரியாகும். இதுல ஃபைபர் ரிச் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுல இருக்கிற பரங்கி விதைகளும் பிளிகியாவும் ஸ்டிவியா அர்பிடியானும் ஜப்டிகாவும் அதற்கு சப்போர்ட்டிவா இருக்கு. பைல்ஸ் மூலம் போன்றவற்றை எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, குக்குர்பிட்டா சீட்ல இருக்கிற ஃபைபர், பிளிகியால இருக்கிற வெனஸ்டோன் இது வந்து ரெக்டல் வெயின் ப்ரெஷரை கம்மி பண்ணும். ஜப்டிகாபா இருக்கிற ஆன்டி சைனைன்ஸ் அதுவும் வெனஸ் வால் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கார்டிசெப்ஸ் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி கொடுக்கும். அலர்ஜியை சரி பண்ணி கொடுக்கும். எதெல்லாங்க? கார்டிசெப், ஜப்டிகாபா, பாசிஃப்ளோரா, ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஸ்டெம் செல்ஸும் ஜப்டிகாபா, கார்டிசெப்ஸ். முடி வளர்ச்சி, இதய ஆரோக்கியம், இதை கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சர்க்கரை கட்டுப்பாடு, எடை குறைப்பு, ஹார்மோன் சமநிலை, ஆண்மை ஆரோக்கியம், ஆண்மை தன்மை அதிகரிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்மை தன்மையும் கம்மியா இருக்கு, பெண்மை தன்மையும் கம்மியா இருக்கு. அது எனக்கு பெண்மை தன்மை கம்மியா இருக்கு. இரகுலர் பீரியட்ஸ் அந்த சந்திரனோட இயக்கத்துக்கு ஏற்றாற்போல் 28 நாளைக்கு ஒரு ட்ரிப் இருக்கணும். அது இருக்கிறது இல்ல. ஆண்களுக்கு 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை சூரியனோட இயக்கத்துக்கு சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது எப்ப தெரியும் அப்படின்னா, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்ல ஒரு எரெக்ஷன் இருக்கும். விரைப்புத்தன்மை ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். அந்த நேரத்துல அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு பீக்ல போகும் டெஸ்டோஸ்டரோன். அப்ப தானா ஒரு விரைப்புத்தன்மை வரும். இப்ப அது நிறைய ஆண்களுக்கு இருக்கிறது இல்ல. அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட் சைக்கிள் கரெக்டா இருக்கிறது இல்ல. 100ல ஒரு 50-60 பெண்களுக்கு இப்ப இந்த பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ரெண்டையுமே மேம்படுத்தக்கூடிய பொருள் தான் எலிக்சர் மிக்ஸ். ஆண்களுக்கு எப்படின்னா, நெரிஞ்சில் முள் அந்த டெஸ்டோஸ்டரோன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, நேச்சுரலா இயற்கையா அந்த வலிமை இன்க்ரீஸ் பண்றது, அந்த லாங் டியூரேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் நெரிஞ்சில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், ஹார்னிகோட், இது வந்து ஒரு செக்ஸுவல் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராடக்ட் தான். செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செரோனா ரெப்பன்ஸ், பிபிஹெச் அதாவது ப்ராஸ்டேட் சுரப்பி எதுக்காகன்னா, விந்தணு வெளில வரும்போது அதோட ஒரு குறிப்பிட்ட ஒரு திரவம் சுரக்கும். அதுதான் விந்தணு வந்து வரைக்கும் பயணம் செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திரவமா இருக்கும். அதுக்கு இந்த செரோனா ரெப்பன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கார்டிசெப்ஸ் அந்த ஸ்பெர்ம்ஸோட மூவ்மெண்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். டெஸ்டோஸ்டரோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பெண்கள் ஆரோக்கியம், நிறைய சொன்ன மாதிரி இரகுலர் பீரியட்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ், இதெல்லாம் நிறைய அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஹார்மோன் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணும். அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பெண்கள்கிட்ட இருக்கு. இந்த ட்ரிபிளஸ் ஸ்டெரிசிட்டிஸ், நெரிஞ்சில் முள், செரோனா ரெப்பன்ஸ், பாசிஃப்ளோரா, ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இதெல்லாம் ஹோலிஸ்டிக்கா பெண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. டீடாக்ஸ் கல்லீரல் இது பண்ணி கொடுக்குது. மூளை நினைவாற்றல், மன அழுத்தம், தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது. எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மூட்டு வலியை சரி பண்ணி கொடுக்குது. தோல் அழக ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்கறது. சிறுநீரக ஆரோக்கியம், சிறுநீரகம் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்னங்க? வருமுன் காப்போம் அப்படின்னு யாரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் டயபெட்டிக்கு மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு தயார். ஆனா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா தொடர்ந்து மருந்துகளின் பிடியில் சிக்கி இருக்கும்போது கிட்னி சட்னி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்க கிட்னி செய்யற வேலையை வெளில ஒரு மிஷினை வச்சு செய்யற மாதிரி இருக்கும். அது சுலபமா, இப்ப நான் வீட்டுல சட்னி அரைக்கணும், அம்மி வச்சு அரைச்சிட்டு இருந்தேன். இப்ப அதை விட எனக்கு ஈஸியா இருக்குங்க, மிக்சி போட்டா சட்னி ரெடி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி இந்த மிஷின் சுலபமான மிஷின் கிடையாது. ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ். வாரத்துக்கு 2 நாள் டயாலிசிஸ் அப்படிங்கிற பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். அதுக்கு நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கண்டிப்பா இன்னைக்கே உங்க சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும். அதுக்கு இந்த பரங்கி விதைகள், கார்டிசெப்ஸ், பிளிகியா, நெரிஞ்சில் முள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நெரிஞ்சில் முள் குறிப்பா அந்த கிட்னி ஸ்டோன் எல்லாம் வராம ரொம்ப தடுக்கும். தைராய்டு பேலன்ஸ்க்கு
சப்போர்ட் பண்ணும். உடல் சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கார்டிசெப்ஸ், டிச்சிலா கட்டிகுவா, நெருஞ்சியல் ஜெப்டி கபாலம் யூஸ் பண்ணும். மீண்டும் திருப்பி சொல்றோம், ஆரம்பத்திலே சொன்னா திருப்பி சொல்றோம். ஏன் அப்படின்னா லேட்டா வந்தவங்களுக்காக லேட்டஸ்டா இன்னொரு முறை சொல்றோம். இது வந்து எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு ட்ரக்கோ மெடிசினோ கிடையாது. இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். உங்க உணவுல இருக்கிற பற்றாக்குறை சரி பண்றதுக்கு உண்டான துணை உணவுப் பொருள். இது சிகிச்சை அளிக்கவோ குணப்படுத்துறதுக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான டூல் கிடையாது. இது எதுக்காக அப்படின்னா உங்க உடம்புல ஆரோக்கியத்தை கொண்டு சேர்க்கறதுக்காக இயற்கையான முறையில உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 விஷயம் சொன்னேன்ல, அதெல்லாம் பண்ணும்போது ஆரோக்கியம் தானா வரும். உங்க உடம்புல ஆரோக்கியம் இருக்கணுமா, நோய் இருக்கணுமா அப்படின்னா ஆரோக்கியம் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் இது. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப இத்தனை விஷயம் சொன்னேன், எனக்கு சரியாயிடுமா அப்படின்னா இது இதோட பெனிஃபிட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆரோக்கியங்கள் மேம்படும். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணணும்? இது ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். நாக்கு கடியில யூஸ் பண்ணணும். ஒரு பாக்ஸ்ல 5 பேக்கெட் இருக்கும். ஒவ்வொரு பேக்கெட்டும் 1.5 கிராம். 1.5 கிராம் 6 நாள் ஆவரேஜா எடுக்கணும். 0.25 கிராம் பர் டே. ஒரு சின்ன சிட்டிகை, ஒரு குளத்துக்கு புளி வைக்கிற எடுத்து சிட்டிகை எடுத்து இது பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு அடாப்ட் பண்ற வரைக்கும் ஆண்களா இருந்தா 10 நாளும், பெண்களா இருந்தா 12 நாளும் எடுத்துக்கிறது பெட்டர். இல்லைங்க, எதுவும் ஒரு சேஃப் சைடா டிராவல் பண்றேன் அப்படின்னா 15 நாளைக்கு கூட எடுத்துங்க, தப்பு இல்லை. கம்மியா எடுத்தாலும் சரி, தப்பு கிடையாது. ஆரம்பத்துல நீங்க கூட எடுத்துக்க வேண்டாம். ஆனா பழகினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டெமோ கூட காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, ஒரு பேக்கெட்டை ஒரே முறை எடுத்தாலும் ஓகே தான். ஆனா எடுத்த உடனே அதிகப்படியான டோசேஜ்ல பண்ண வேண்டாம். ஆவரேஜா ஒரு டோஸ் என்னன்னா ஒரு பவுச்சுங்கிறது 6 நாளைக்கு 5 பவுச்சு, 5 × 6 30 நாளைக்கு வரும். ஒரு பேக்கெட்டோட விலை 6,300 ரூபாய். ஒரு மாசத்துக்கு வரக்கூடிய அந்த ஒரு பாக்ஸோட விலை. இதை எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னா குறிப்பா இரவு உணவுக்கு பின்னர் எடுத்துக்கிறது நல்லது. அப்பதான் பாடி டீடாக்ஸ் பண்றதுக்கும் ரிப்பேரிங் பண்றதுக்கும் சரியான நேரம். அந்த நேரத்தில் எடுத்துக்கிறது பெட்டர். நைட்டு உணவு டின்னர் எடுத்ததுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கணும். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை நாக்கு கடியில் வச்சா ஒரு 2 செகண்ட்ல கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு, ஒரு 30 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கிறது நல்லது. இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். பகல் முழுக்க தண்ணி நிறைய குடிச்சிருக்கணும். டீ காஃபி ஒரு 2 மணி நேரத்துக்கு அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால் இருக்கிறவங்க 12 மணி நேரம் கேப் விடணும். அப்பதான் இதோட ஃபுல் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி கிடைக்கும். இதுக்கு வேற எதுவும் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஒரு 90 நிமிஷம் முன்னாடியும் பின்னாடியும் உணவு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா இதுல இருக்கிற அறுசுவையும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த மருத்துவ குணம் உங்களுக்கு முழுக்க கிடைக்கணுங்கிறதுக்காக. நீங்க ஏற்கனவே ஏதாவது மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான எதிர்வினையும் கிடையாது. எதற்காக நம்ம உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க எடுத்துக்கூடாதுன்னா அவங்க இம்யூனோ சப்ரஸர் அப்படிங்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணக்கூடிய மருந்துகளை எடுத்துட்டு இருப்பாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அவங்க மட்டும்தான் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றோம். மற்றபடி நீங்க வேற ஏதாவது மெடிகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். பெட்டர் கன்சல்ட் வித் யுவர் டாக்டர். இது நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன். இது உடம்புல வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்புல போய் அது வேலை செய்யும்போது ஹீலிங் ரிப்பேரிங் வேலை நடக்கும்போது வெளில இருக்கும். ஜெனரலா ஜுரம் வந்ததுன்னா நாக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா நீங்க சாப்பாடு போட்டு அதுக்கு கொஞ்சம் வேலை வாங்கிடக்கூடாது. உள்ள இதுல எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஃபீவர் வரலாம். எப்ப அப்படின்னா உடம்புல கிருமிகள் அதிகமா இருக்கு, அதெல்லாம் கொல்லணும். உடம்பு என்ன செய்யும், கொஞ்சம் சூட்டை ஏத்து அப்படிங்கும். வால்யூமை ஏத்து அப்படிங்கிற மாதிரி சூட்டை கொஞ்சம் ஏத்து அப்படிங்கும். பாடியோட ட்ரிபிள் வார்ம் ஹீட் என்ன செய்யும், கொஞ்சம் பாடியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ஏத்தும். கொஞ்சம் சூடான என்விரான்மெண்ட்ல சில கிருமிகளால வாழ முடியாது, அது செத்துடும். அது சாகிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சூழல்ல இருக்கும். இது 102 டிகிரிக்கு மேல இருந்ததுன்னா நீங்க டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பா மருத்துவ சப்போர்ட் எடுத்துக்கணும். ஆனா 102 டிகிரி வரைக்கும் நார்மல் தான். அதே மாதிரி நுரையீரல்ல இருக்கிற கழிவுகளை அகற்றும் போது உங்களுக்கு கோல்டாவோ காஃபாவோ ரன்னிங் நோஸாவோ வரலாம். ஸ்கின்ல ஏதாவது டாக்ஸின்ஸ் ஸ்கின் மூலமா வெளியேறும் போது ஸ்கின் ரேஷஸை நீங்க பார்க்க முடியும். ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் லிவர் கிட்னி சுத்திகரிக்கும் போதோ உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வரலாம். வியர்வை வழியா நச்சுக்கள் வெளியேறும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அரிப்பு மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லூஸ் மோஷன் ஆகலாம். கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்போது மலக்குடலை சுத்தம் பண்ணும்போது டிசென்ட்ரி மாதிரியோ லூஸ் மோஷன் மாதிரியோ ஃபீல் பண்ணலாம். நெஞ்செரிச்சல் மாதிரி சில பேருக்கு வரும். அந்த உடம்புல இருக்கிற அந்த அதிகப்படியான அமிலத்தன்மையை உடம்பு வெளியேற்றும் போது இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கிறது அதுக்கு ரெமெடி. குறிப்பா முன்னாடியே சொன்ன மாதிரி இடுப்புக்கு கீழே
அந்த போன் மேரோட போய் ஆக்டிவேட் ஆகும்போது, ரத்தம் உருவாகும் வேலை சரியா நடக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு வலி வரும். அது சில பேருக்கு மிதமானதாகவும் இருக்கலாம், சில பேருக்கு தீவிரமானதாகவும் இருக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். வலி அப்படிங்கிறது நல்லது. ஹாப்பி பெயின், என்ஜாய் தி பெயின். ஓகே, இந்த புது வருஷத்துல உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை தொடங்கட்டும். இன்னைக்கு நிறையவே நேரம் எடுத்துட்டு இருக்கேன். நன்றி. இத்தனை நேரம் இருந்து முழுசா கேட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி. இன்னைக்கு புது வருடம், எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாழ்க்கைய ஒரு நல்ல ஆன்மீகத்தோட ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில ஆரோக்கியத்தோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு இங்க இருக்கிற உங்க எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.